Havells பிராண்டில் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் தான் Wrinkly ஹேண்ட் ஹெல்டு கார்மெண்ட் ஸ்டீமர். இந்த Wrinkly மாடலோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு கார்மெண்ட் ஸ்டீமர் ப்ளஸ் இது ரொம்ப போர்ட்டபுளான ஸ்டீமர். ஸோ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நார்மல் ட்ரை அயனோ இல்லை நீங்கள் ஸ்டீம் அயன் கூட கம்பேர் பண்ணும்போது ட்ராவல் யூசேஜுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காரணம் இதோட வெயிட் தான். அண்ட் செகண்ட், நீங்கள் எதனால் ஒரு கார்மெண்ட் ஸ்டீமர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காஸ்ட்லி ஷர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேப்ரிக்ஸ் டேமேஜ் ஆகாமல் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு துணிக்கு ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகாது அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக ஸ்டீம் மூலமாக தான் உங்களுக்கு வந்து அயன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதில் இந்த சோல் பிளேட்டில் ஹீட் சுத்தமாக இருக்காது. இந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகி அது மூலமாக வர ஹீட்னால தான் உங்களுக்கு வந்து ஷர்ட் அயன் பண்ண போகுது. ஸோ இதனால் ஹீட் டைரக்ட் கான்டாக்ட் இல்லாத அப்படின்னால உங்கள் ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆகாது, கலர்ஸும் ஃபேட் ஆகாது. இந்த மாடலில் ஸ்டீம் அவுட்புட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 grams per minute உங்களுக்கு வரும். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் அயன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டீம்னு சொல்லும்போது இங்கே 2 ஸ்டீம் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்டீம் வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்டீம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லோவில் இருக்குது, ஹைலி வச்சு உங்களால் ஸ்டீம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 920 watts ரன் ஆகும். அண்ட் கூடவே இங்கே பெரிய ஸ்டோரேஜ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 150 ml வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 11 minutes வரைக்கும் கண்டினியூஸாக உங்களால் அயன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வாட்டர் ரீஃபில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு டிட்டாச்சபிள் டேங்க். ஸோ நீங்கள் ரெகுலராக எப்படி வாட்டர் ரீஃபில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரீஃபில் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்விட்சை போட்டு 35 seconds வெயிட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஸ்டீம் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் 11 minutes உங்களால் அயன் பண்ணிக்க முடியும். ஓவராலாகவே ஒரு நல்ல கார்மெண்ட் ஸ்டீமர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேவல்ஸோட Wrinkly மாடலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.